தொடர்கின்றன. மும்பையில் நிலச்சரிவு காரணமாக எக்ஸ்பிரஸ் ரயில் புறநகர் ரயில் மீது மோதியதில் 3 பேர் பலியானார்கள். 31 பேர் படுகாயமடைந்தனர். மகாராஷ்டிராவில் பல பகுதிகளிலும் பருவமழை வலுத்துள்ளது. இதனால் மும்பையை அடுத்த ஹசாரா நகர் அருகே ரயில் தண்டவாளத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மும்பை செல்லக்கூடிய விதர்பா எக்ஸ்பிரஸ் ரயில் ஹஸ்ரங்கா அருகே புற ரயில் மீது மோதியது. இதில் புறநகர ரயிலின் 11 பெட்டிகளும் விதர்பா ரயிலின் 2 பெட்டிகளும் தடம் புரண்டன. இந்த விபத்தில் 3 பேர் பலியானார்கள். 31 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே விபத்தினை தொடர்ந்து ரயில் போக்குவரத்து தடைப்பட்டதை அடுத்து அங்கு மீட்புப் பணிகள் நடந்து வருகின்றன. விபத்து பற்றி செய்தியாளர்களை சந்தித்த ரயில்வே வாரிய தலைவர் வினய் மிட்டல், சம்பவ பகுதியில் உள்ள அதிகாரிகளுடன் ரயில்வே அமைச்சர் முகுல் ராய் தொடர்பு கொண்டு விபத்து குறித்து தகவல்களை கேட்டறிந்தார் என்றும், விபத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதற்கான அறிவிப்பையும் அவர் வெளியிட்டுள்ளார் என்றும் தெரிவித்தார். The flasher light of the EMU train was on, and the flasher light automatically comes on whenever there is an incident like this. So that proved as a warning to the loco pilot of 2105. So, but he applied emergency brakes, but because the distance and the time was so short, despite that, I mean, he came in collision with the derailed coach of the EMU local train, and as a result of that, what is reported is that 2 coaches of the Mail Express train, Vidarbha Express, have also derailed. It is reported that there have been 3 deaths and புதுச்சேரியில் வீட்டின் கதவை உடைத்து 130 பவுன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். புதுச்சேரி பஞ்சாலையில் துணை மேலாளராக பணியாற்றி வரும் ராதாகிருஷ்ணன் என்பவர் ரெட்டியார் பாளையத்தில் உள்ள தேவா நகரில் வசித்து வருகிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றிருந்த அவர் இன்று காலை வீடு திரும்பினார். அப்போது வீட்டின் முன்பக்க கதவு மற்றும் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த சுமார் 130 பவுன் சவரன் தங்க நகைகள், 4 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 90,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. கதவெல்லாம் உடைஞ்சு, பீரோலாம் உடைஞ்சு இருக்கிற எல்லாம் காணும். அளவு வந்து 130 பவுன் இருக்கும். வெள்ளி வந்து ஒரு 4 கிலோ அப்ராக்சிமேட்டாக இருக்கும். பணம் வந்து 85,000 to 90,000 ரூபாய் வரைக்கும் பணம் இருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த ரெட்டியார் பாளையம் போலீசார் மோப்ப நாய் மற்றும் கைரேகை நிபுணர்களுடன் சம்பவ இடத்திற்கு வந்து புலன் விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடியில் நிலம் வாங்கி தருவதாக ஏமாற்றி 17 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ரியல் எஸ்டேட் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி பால்பாண்டி நகரை சேர்ந்தவர் நீதி ராஜா குபேர். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இவர் தூத்துக்குடியை சேர்ந்த ஜாம்பட் மதுரம் என்பவரிடம் நிலம் விற்பனைக்கு உள்ளதாக கூறி 41 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கடந்த 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் முத்தையாபுரத்தை சேர்ந்த முத்துக்குமார் என்பவரிடமும் நீதி ராஜா குபேர் பிளாட் வாங்கி தருவதாக 17 லட்சம் ரூபாய் மோசடி செய்து போலீசார் விசாரணையில் அம்பலமானது. இதனையடுத்து முத்துக்குமாரிடம் நிலம் வாங்கி தருவதாக மோசடி செய்தது தொடர்பாகவும் ரியல் எஸ்டேட் அதிபர் நீதி ராஜா குபேரை காவல்துறையினர் இப்போது மீண்டும் கைது செய்துள்ளனர். இப்போ முத்தையாபுரத்தை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர்கிட்டையும் 17 லட்சம் ரூபா அதே இடத்த காட்டி, இப்போ இடமே இல்லாத இடத்த வந்து இருக்கதா காட்டி வந்து மோசடி செஞ்சதாக இன்னைக்கு மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு, இந்த வழக்கிலையும் அவரை கைது செய்யப்பட்டு இன்னைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. சென்னை ராயபுரத்தில் தனியார் பள்ளியில் மாணவன் இறந்தது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த கோரி மாணவனின் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ராயபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் கணேஷ்குமார் நேற்று மாலை பள்ளியில் இருந்தபோது திடீரென உயிரிழந்தார். இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்தினர் பொறுப்பின்றி நடந்து கொள்வதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். மாணவன் இறப்பு குறித்து உரிய விசாரணை நடத்த கோரி மாணவனின் உறவினர்கள் இன்று காலை பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த முற்றுகையால் பள்ளி மூடப்பட்டு மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. பள்ளியில் ஒவ்வொரு பிரிவிலும் விதிமுறைகளுக்கு மாறாக 105 முதல் 120 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் மாணவர்களை கண்காணிக்க முடியாத நிலையில் ஆசிரியர்கள் இருப்பதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்கூல்ல இருந்து அவனோட அந்த பையன் இறந்தா பாத்தீங்களா, அவனோட அண்ணன் தான் போன் பண்ணி சொன்னது. இது வரைக்கும் யாருமே ஒரு ஸ்கூல்ல வந்து சொல்லாதுக்கு அப்புறம் என்னங்க ஸ்கூல், அந்த ஸ்கூலு இப்படி இருந்தா எப்படி? இதோட 3வது சாவுங்க அந்த ஸ்கூல்ல. இதோட ஒரு பிள்ளைங்கள 4 சாவு, இதோட ஒரு பிள்ளைங்கள இந்த மாதிரி இருந்தா அப்புறம் என்னங்க இருக்கு? பேரண்ட்ஸ்க்கு எதுக்கு நம்பி அனுப்புறாங்க ஒரு பிள்ளைங்கள?
ஒரு பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கணும்னு சொல்லி தானே அனுப்புறாங்க. இதை விட பாத்துக்க முடியாது. இவங்கள என்னங்க டீச்சர்ஸ்? அப்புறம் மாணவன் கணேஷ்குமார் நேற்று மாலையில் உடற்கல்வி வகுப்பின் போது திடீரென சுருண்டு விழுந்தான். சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவரை தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே கணேஷ்குமார் இறந்ததாக கூறப்படுகிறது. அதிமுகவினரின் ஆதரவோடு தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு மணல் கடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. திருச்சி, கரூர் போன்ற இடங்களில் உள்ள மணல் குவாரிகளில் இருந்து மணலை கடத்தும் லாரிகள் பாண்டிச்சேரி அரசின் ரசீதி மூலம் சோதனை சாவடியில் மோசடியில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. அதிமுகவினரின் ஆதரவோடு நடைபெற்று வரும் இந்த மணல் கடத்தலை போலீசார் கண்டுகொள்வதில்லை என்றும் புகார் எழுந்துள்ளது. தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு அதிக அளவாக இப்போது லாரிகளில் மணல் கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது போலி பாஸை காட்டி காவல்துறையினர் ஒரு குறைந்த பெனால்ட்டி 500-600 ரூபாய் ஒரு பெனால்ட்டியை போட்டு சுமார் 40 டன் வரை ஒரு டாரஸ் வண்டியில் கொண்டு செல்லுகிறார்கள். கேரள மாநிலத்தில் ஆற்றில் மணல் எடுக்கவும் மலைகளை உடைத்து கற்களை எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு கட்டுமான பணிகளுக்கான மணல், ஜல்லி போன்றவற்றிற்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதை பயன்படுத்திக் கொள்ளும் மணல் கடத்தக்காரர்கள் தமிழக பகுதிகளில் இருந்து மணலை கடத்தி சென்று அதிக லாபத்துடன் கேரள மாநிலத்தில் விற்பனை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் புனித நதிகளில் ஒன்று என போற்றப்படும் வராக நதி மாசடைந்து மோசமாகி வருகிறது. இதனை உடனடியாக கவனிக்காவிட்டால் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கை கண்டித்து பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக நகர் நல சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பெரியகுளம் நகரின் அனைத்து கழிவு நீரையும் நேரடியாக ஆற்றில் கலப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்கு உத்திரகிரியை சடங்கு செய்து துணிகளை ஆற்று தண்ணீரில் வீசுவதால் வராக நதியின் தண்ணீர் முற்றும் மாசடைந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். புண்ணிய நீராக போற்றப்படும் வராக நதியில் தற்போது பக்தர்கள் கால் நனைப்பதற்கே சங்கடப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். சேத்தியாத்தோப்பில் மாணவன் ஒருவன் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த விவகாரத்தில் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவனின் பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வட்டத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் பள்ளி மதிய உணவு இடைவேளையின் போது வெள்ளாற்றில் குளிக்க சென்று பரிதாபமாக உயிரிழந்தான். இதனால் ஆத்திரமடைந்த அவனது உறவினர்கள் மாணவன் பிணத்துடன் சென்னை கும்பகோணம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மாணவனின் உயிரிழப்பிற்கு பள்ளி நிர்வாகமே காரணம் என அப்போது குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட மாணவனின் உறவினர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இச்சம்பவம் காரணமாக அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே உசிலம்பட்டியில் செடிக்கு தண்ணீர் எடுத்துச் சென்ற தினேஷ் என்ற மாணவன் கிணற்றில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தான். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் சுமார் 6 மணி நேரம் போராடி மாணவனின் உடலை மீட்டனர். குடியாத்தம் அருகே தீப்பெட்டி தொழிற்சாலையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த பெண்களின் குடும்பத்திற்கு நிவாரண உதவிகள் கிடைக்க மாவட்ட நிர்வாகம் உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியாத்தம் அசோக் நகரில் தனியார் தீப்பெட்டி தொழிற்சாலையில் கடந்த ஆண்டு தீ விபத்து ஏற்பட்டது. விபத்து நிகழ்ந்து ஓராண்டாகியும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கும் காயமடைந்த பெண்களுக்கும் எந்த நிவாரண உதவியும் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோரிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. தங்களுக்கு முதலமைச்சரின் நிவாரண உதவியை பெற்றுத்தர மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு ஆண்டு ஆச்சு, இதுவரையிலும் எத்தனையோ பேரை நாங்கள் சந்தித்து இதுவரையிலும் எந்த இதுவும் பதில் கிடைக்கலைங்க. என் மகள் 2 பேரும் இறந்துட்டாங்க. ரொம்ப வறுமையில் இருக்கோம். குடியாத்தம் அருகே கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தனியார் தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு வேலையில் ஈடுபட்டிருந்த 9 பெண்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பெண்கள் உயிரிழந்தனர். ஜெயலலிதாவை அவதூறாக பேசிய வழக்கில் ஜாமீன் கேட்டு தாராபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த திமுக தலைமை கழக பேச்சாளர் தீப்பொறி ஆறுமுகத்தை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் தீப்பொறி ஆறுமுகம் மற்றும் துரை சந்திரசேகர் ஆகியோர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்ற தீப்பொறி ஆறுமுகம் மற்றும் துரை சந்திரசேகர் ஆகியோர் தாராபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள்.
விசாரணைக்கு பின் வெளியே வந்த ஆறுமுகத்தை போலீசார் திடீரென்று கைது செய்தனர். பட்டி தொட்டியெல்லாம் கழகத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பிரச்சாரம் செய்து வரலாம். இப்போ இருக்கிற ஆட்சியிலே பேச்சுரிமை தடுக்கப்படுகிறது, எழுத்துரிமை தடுக்கப்படுகிறது, பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் மினிமிசா மாதிரி முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் உடனடியாக கைது செய்யப்படுகிறார்கள். பொய் வழக்கு தொடர்ந்து போடப்படுகிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மீண்டும் ஒரு ஜனநாயகம் பிறக்க வேண்டும் என்று நான் தெரிவிக்கிறேன். கடந்த மாதம் 24ஆம் தேதி திருப்பூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதாவை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் ஆஜரான பின் வேறு ஒரு வழக்கில் ஆறுமுகம் கைது செய்யப்பட்டது அதிமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரிய தோட்டத்தில் உணவுப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடு நடப்பதாக கூறி ரேஷன் கடைகளை பொதுமக்கள் முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பொது விநியோக முறையில் மாதந்தோறும் வழங்க வேண்டிய பொருட்களை முறையாக வழங்குவதில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய பொருட்களை பதுக்கி வைத்து வெளிச்சந்தைகளில் கள்ளத்தனமாக விற்பதாகவும் ரேஷன் கடையின் விற்பனையாளர் மீது புகார் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்ட உணவு வழங்கல் துறை அதிகாரி அங்கு ஆய்வு மேற்கொண்டபோது குடும்ப அட்டைகளுக்கு வழங்க வேண்டிய ரேஷன் பொருட்களில் முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மாசம் வாங்காதவங்களுக்கு இந்த மாசம் போடுறேன்னு சொல்றாங்க சார். அப்ப நாங்க வந்து வாங்க போறவங்களுக்கு என்னங்க சார்? நின்று போன மாசம்லாம் அத்தனை சண்டை, மதியம் காலையில வந்தவங்க சாயங்காலமா தான் போனோம். அதே மாதிரி சீமனைக்கு அப்படித்தான் வந்து நிற்கிறாங்க சார். சீமனை காலையில போன மாசம் வாங்காதவங்க சீமனை லைன்ல நின்றுங்கன்றாங்க. அப்ப வாங்காதவங்க நாங்க இந்த மாசம் வாங்கினவங்க அங்க நிக்கிறோம், அது வரைக்கும் நின்றுகிட்டே தான் இருக்க. போன மாசம் வாங்கினவங்களுக்கு தான் கொடுக்கலாம். இதனையடுத்து விற்பனையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக வட்ட வழங்கல் அதிகாரி உறுதியளித்ததைத் தொடர்ந்து முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது. ஆச்சரியம் ஆனால் உண்மை. அம்பு எய்து போர் புரிதல் இந்தியர்களின் பாரம்பரிய போர் முறையில் ஒன்று என்பதற்கு வரலாற்று சான்றுகள் உள்ளன. ஆனால் இங்கு வீராங்கனை ஒருவர் தலைகீழாக நின்று கொண்டு தனது கால்களால் தனது முதுகு பக்கமாக வில்லில் இருந்து அம்பை எடுத்து குறிபார்த்து எய்து பலூனை வெடித்து சாதனை புரியும் ஆச்சரியமான காட்சியை பாருங்கள். ஸ்பெயினில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் கலவரம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.